ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின தரமான சம்பவம். அதாவது காலையிலேருந்து ப்ரொமோ 1, ப்ரொமோ 2, ப்ரொமோ 3 பயங்கரமான சூப்பரான ஒரு சம்பவத்தை கொடுத்துச்சு. ப்ரொமோ 1லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து விஜய் பார்வதிக்கு கண்ணு வீங்கியிருக்கு. அது யாருமே கண்டுக்கல, அதுதான் உண்மை. சரிங்களா? ப்ரொமோ 2ல் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கண்ணு வீங்கின விஷயங்கள், அந்த சண்டைகள் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு திரும்ப எல்லாரும் போய் ப்ரொமோ 1ல் பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து யாரும் கமெண்ட்ஸும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. சரிங்களா? ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக விஜய் பார்வதியோட அந்த கேம் ஸ்பிரிட்டை பாராட்டி அப்படின்னா கண்ணில் சரியான அடி. எப்படின்னா அந்த கால் முட்டியை வச்சு இப்படி தாக்குனார் சபரி. அவர் வந்துட்டு அந்த பாட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணார். பாட்டில் ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாங்க, ஆளை தாக்க சொல்லலை. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சேசப்பட்டு ஆளை வந்து தாக்குனதில் கண்ட செம்மாட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு எல்லாம் அவங்கள வந்து அப்படியே கூப்பிட்டு போனாங்க. ஐஸ் பேக்கை வச்சாங்க. கன்ஃபெஷன் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்துட்டு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி பாதி வரைக்கும் இதுவாகிடுச்சு. அப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதாவது சபரி தான் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. யாருன்னா ராஜம்மா தான். ஏன்னா அவங்களுக்கு சபரி வந்தால் தான் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், இல்லைன்னா இருக்காதே அப்படின்ற ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் சபரியை வின் பண்ண வைக்கிறதுக்கு இங்கே எப்படின்னா 3 பேருக்கு கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து 3 பேருக்கு உண்டானது கிடையாது. 2 vs 1. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபரியும் இந்த திவ்யாவும் தான். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கேம் ஸ்பிரிட் சுத்தமாக கிடையாது திவ்யா கிட்ட. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சபரிக்கு விட்டு கொடுக்கறது, ஈஸியாக எடுக்கிறது. அதே மாதிரி சபரியும் பார்த்தீங்கன்னா திவ்யா இந்த அளவுக்கு விஜய் பார்வதி தாக்கின அளவுக்கு தாக்கவே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சொல்லிட்டாரு 3வது ரவுண்டு வரும்போது வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி சாரிலாம் கேட்க மாட்டேன், ஆனால் செம்மையாக நான் வந்திருக்க இது பண்ணுன்னு சொல்லிட்டு லிட்ரலி இங்கே வருங்க இந்த எல்போ வச்சு தள்ளுறாரு. அதாவது இப்படி பண்ணலாம், அவங்க வரும்போது இப்படி கூட தடுத்தா கூட பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இப்படி வச்சு இப்படி கையை வச்சு இப்படி தள்ளும்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஷார்ட்டு, ஸோ அந்த பொண்ணு ஆப்போசிட்டில் வருது. இப்படி தள்ளனா எங்கெங்கே அடி விழுகும், எங்கே கைப்படும், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் ஓவராகவே அது பார்க்குறது சரியில்லை. அதை பண்ணி வின் பண்ணிட்டாப்புல. சரிங்களா? இப்போ என்னென்னா அந்த 3வது ரவுண்டு வரும்போது வந்துட்டு காலை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அதாவது அந்த பாக்ஸ்குள்ளே வரக்கூடாது, ஆனால் வச்சுட்டாங்க, ஒரு காலை வச்சுட்டாங்க விஜய் பார்வதி. அப்போ வந்து உடனே வந்து அங்கேருந்து சவுண்டு வரும், யார் நம்ம தூக்குதர வராரு விக்ரம். அதாவது விக்ரம் வந்து அங்கேருந்து கத்துறா, அதெல்லாம் இல்லை டிஸ்குவாலிஃபைன்னு, இரியா இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. இது வந்துட்டு இவங்க பண்ணாங்கல்ல, 3 ரவுண்டுமே இதை வந்து எல்லாருமே பண்ணாங்க. அப்போல்லாம் வாயை திறக்காத இவர் கோமா ஸ்டேஜில் இருந்த விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு கத்துறாரு. அது வந்து டிஸ்குவாலிஃபைனவொடனே இங்கே இருக்கிற இவங்க யார் நம்ம ஜட்ஜஸ்ஸு யாரா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சொல்லிட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா இதில் கொஞ்சம் பாராட்டணும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் அவங்க வந்து அமுக்கிட்டாங்க. கனி வந்து இல்லைங்க இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அமுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சரி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்களா, நான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்த விஷயங்கள் அப்படியே வாண்டடாக தள்ளுற விஷயங்கள் ரொம்ப ஹார்டாக வந்து தள்ளினார். ஆனால் இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல, அதுதான் கொடுமை. ஈவன் திவாகர் இருக்கார் பாருங்க, அதாவது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மமாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி திவ்யா கிட்ட போய்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஒரு வேலை பண்ணார் பாருங்க. என்ன மனுஷன்டா இவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதி தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி போய்ட்டு ஆளுன்றாரு. அப்புறம் திவ்யா கிட்ட போய்ட்டு பேசுகிறாரு. திவ்யா அதாவது அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க, சத்தம் போடலை. முன்னாடி மாதிரி இருந்தாங்கன்னா கத்திருந்தாங்கன்னா அவரெல்லாம் காலி ஆகிட்டு இருப்பார். அவங்ககிட்ட போய்ட்டு வந்து ஜொல்லு ஊற்றிட்டு இருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இங்கே எதையும் பேச முடியாமல் சைலண்ட்டாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சபரி வந்துட்டு வின்னுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சபரி தான் கேப்டன் சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த ப்ரொமோ 3ல் வந்துட்டு நம்ம தூக்குத்துறைக்கு வந்து திடீர்னு கோவம் வருது. விக்கல் சுக்கரம் எனக்கு என்ன ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னா, நல்லா பால் டப்பா மாதிரி இருந்தார் நேற்று ஃபுல்லாக, அமுல் பேபி மாதிரி இருந்து எனக்கு வந்து இதெல்லாம் வராதுங்க, எனக்கு இந்த பிக் பாஸ் கேமை பற்றி தெரியாதுங்க, நான் ஒரு அப்பாவிங்கன்னு சொல்லிட்டு 3-4 வாரமாக நடிச்சிட்டு வந்தார். திடீர்னு இன்றைக்கி பார்த்தா அவர் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது. என்ன இந்த இதெல்லாம் பண்ண தெரியுமா நம்ம விக்ரமுக்கு, எனக்கு இதெல்லாம் வராது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண தெரியாதுன்னு ஒரு ஆக்டிங் கொடுத்தீங்களே நேற்று. சாண்ட்ரா கிட்ட கூட வந்துட்டு என்னை எமோஷனலாக ஹர்ட் பண்ணிங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு ரொம்ப அப்படி பேசுகிறீங்களப்பா, இப்போ என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. இதனால தான் நான் வந்து ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பண்ணுற விஷயங்கள் மெஜாரிட்டி பிடிக்காது. ஆனால் விஜய் பார்வதி யார்கிட்டலாம் சண்டை போடுறாங்களோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு துஷார்கிட்ட சண்டை போட்டாங்க. துஷாரோட உண்மை முகம் வெளியே வந்துச்சு, துஷார் கேப்டன் தூக்குனாங்க. அடுத்தது கனி கிட்ட சண்டை போட்டாங்க. கனியோட உண்மை முகம் வெளியே வந்துச்சு. கனி வந்து யாருக்கெல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு. கனியை போட்டு எல்லாருமே கலாய்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது பிரவீன் கூட சண்டை வந்துச்சு. பிரவீன் யாருக்கெல்லாம் ஜால்ரா போட்டார், எத்தனை பேருக்கு சொம்பு தூக்குனார், சாரி கேமு விஜய் பார்வதி வந்து கன்னிக்கிட்ட சாரி கேம் சொல்ல சொன்னார். அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதில் திவாகர் வந்து சாரி கேட்கணும்னு சொல்கிறாரு. ஆனால்
கானா வினோத் வந்து சாரி கேட்கக்கூடாது, இது சாரி கேம் நடக்கிற விஷயம் கிடையாது, சாரி கேம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ ஏன் நீங்கள் அது முதல்ல கண்ணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிங்க? ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ சண்டை போட்டாங்க, அவரோட முகத்திரை கிழிஞ்சுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரிக்கிட்டலாம் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. சபரியுடைய முகத்திரை வந்து இந்த 3 ப்ரொமோலையும் கிழிஞ்சிருச்சு. ஏன்னா சபரியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து வின் பண்ணுறாங்க. அதில் அவர் வந்து கால் முட்டி வந்துட்டு விஜய பார்வதி மேலே தாக்குது. அப்போ வந்துட்டு இவங்க ஐயோன்னு கண்ணை அப்படி கசக்கிறாங்க. அந்த நேரத்தில் சாரின்னு சொல்ல வருவான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அங்கே இருக்கிற பாட்டில் எடுத்துகிட்டு போகிறார். வின்னிங்கா அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சுயசரிதை கதை சொல்கிற போகிற டாஸ்கில் வந்துட்டு உக்காந்துட்டு, தங்கச்சி இங்கேருந்து இது நான் எங்கேயோ பார்த்துருக்குங்க, ஏதோ ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் வரும், நம்மளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே இந்த ஐயோ நம்ம இவர் ஒரு ஆர்ஜே ஒரு பேர், சூப்பர் பேர், அவர் பேர் கீழே ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த அரசியலை வந்துட்டு ஏமாற்றுறதுக்காக வந்துட்டு எம்எல்ஏ சம்திங் நம்ம வந்துட்டு ஆர்ஜே அவர் வந்துட்டு சூப்பராக பண்ணுவார், சரிங்களா, காமெடி தான் அவர் பண்ணுவார். அவர் வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கேருந்து தங்கச்சி என்னமோ அந்த தங்கச்சி இங்கே இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி அது லைவில் காசெல்லாம் ஒழுங்காக கட்டுறாங்களாம்மா, கட்டலைன்னா சொல்லுமா அண்ணன் அவர்கிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட போய் கட்டிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி கிரியா யோகா பண்ணி அப்படியே வந்துட்டு ஆசாசப்படுத்துறது. அவர் வந்து அப்படியே நான் கோவம் இல்லை சபரி கூல் டவுன் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பொண்ணை வந்துட்டு காலில் எட்டு வச்சதுக்கு அப்புறமும் சாரி கேட்கவே இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது, இது கேமு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சரி எல்லோரும் பயந்து போயிட்டு, ஆனால் எல்லாருமே கூட இருந்தாங்க. சாண்ட்ராவில் உண்மையிலே பதறிட்டாங்க. நான் கூட வந்துட்டு ப்ரொமோவில் வந்து ஒரு மாதிரி இருந்தேன். கனி சுத்தப்பா அவங்களோட அந்த விஷத்தன்மை அப்படியே தெரிஞ்சுது. ஏன்னா நேற்று வந்துட்டு அப்படியே யோசிச்சமாக ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க, நீங்களாம் பார்த்து சிரிச்சிருப்பீங்க. அது அவருக்கு தெரிஞ்சிச்சு விஜய் சேதுபதிக்கு, என்னம்மா மேலே பார்த்துட்ருக்கீங்கன்னு. இல்லை சார் நானும் அப்படி பேசுகிறேன், எம்மா நீங்கள் சுகர் ஃபேக்ட்ரி இல்லை, சுகர் கோட்டிங்கில் சுகர் ஃபேக்ட்ரிங்களாச்சார். அதுக்கும் ஒரு சிரிப்பு. ஐயோ உங்களுக்கு அதாவது அந்த கார்னிவல் டைமில் வந்து விஜய பார்வதியை பற்றி பேசுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. சொல்லும்போதே வந்துட்டு விஷத்தை வச்சு தேய்ச்சி பேசினாங்க. அவங்களுக்கு வந்து சுகர் கோட்டிங்கை பற்றி தெரியாது. அடாடாடாடாடா என்ன ஒரு நடிப்பு, இந்த மாதிரிலாம் போச்சு. கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து சண்டை போட்டதுன்னு விக்கல்ஸ் விக்ரம் தானா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங். விக்கல்ஸ் விக்ரம் தானா, அப்போ இவர் இப்படிலாம் பண்ணுவாரா? ஏன்னா 5 வாரம் ஒரு நடித்த விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு விஜய் பார்வதியை திட்டக்கூடாதா? அவங்க இப்படி கலாச்சிருக்காங்க. இதில் நடுவில் வேறு வாய விட்டாங்க விஜய் பார்வதி. நீ நல்லா ஓனாண்டி வேலை பார்த்துட்டு பானபத்திர ஓனாண்டி நாங்கள் பாருங்க. அவர் வந்து என்னை நீ பானன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங்கில் எடுத்துட்டார் அவங்க. ஆனால் ஓனாண்டி பானபத்திர ஓனாண்டி தான் சொன்னாங்க. அதை வந்துட்டு ஆனால் கண்டிப்பாக அவர் ஏற்கனவே வந்து பாடி ஷேமிங் அவருக்கு பிடிக்காது, ஏற்கனவே திவ்யா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஸோ அந்த இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்தோடனே இப்படி குதிக்கிறாரு அப்படி குதிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கா? அப்போது இதுதான் உண்மையான முகம், அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? ஸோ மக்கள் வந்துட்டு அந்த உண்மையான முகத்தை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி எப்படியோ வந்து சண்டை மூலமாக நம்மளுக்கு கிடைச்சது வந்துட்டு உண்மையான முகம். நம்ம விக்கல் விக்ரமோட முகத்தறி கிழிஞ்சது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். எனக்கு செம்ம சிரிப்பு. விக்ரம் இவ்வளோ விஷத்தை உள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு நடிக்க வராது, அந்த மேனேஜரை அப்படி கொடுக்கும்போது ஒன்று சீனை ஒட்டி அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு போய் படுத்து எல்லா ஆக்டிங் தானே, அங்கே போய்ட்டு அழகாக போய் பப்பரப்பான்னு படுத்து டாக்டர்கிட்ட பேசுகிறேன், பிக் பாஸ் கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக டாஸ்க்லேயே இல்லாமல் படுத்து தூங்கியாச்சு. இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறாள், அப்போ அங்கே பேசியிருக்கலாமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நடிக்கிறாங்க, அதுதான் விஷயம். ஸோ சூப்பர், செம்மையாக இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஷாக் ஆனீங்க முதல் விக்ரம்க்கு இவ்வளோ கோவம் வருமா, இவ்வளோ நக்கலாக கலாய்ப்பாரா அப்படின்ட்டு? ஏன்னா இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே நேரம் நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. எத்தனை இதில் பிக் பாஸ் வந்து கலாய்ச்சிருப்பார். இல்லை எனக்கு வராது என்னன்னு சொல்லி தைரியம் இல்லாத மாதிரி போனார்ல, அந்த இடத்துல அந்த பேப்பர் டாஸ்க் ஒன்று யாரா அந்த பையன் அதிலெல்லாம் இந்த விஷயத்தை கொடுத்துருந்தாருன்னா மாதம் நேரம் எங்கேயோ போயிருப்பார் மனுஷன். ஆனால் வந்துட்டு அதான் ரைட், எது எப்படியோ. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது? ஷாக்கிங்காக இருந்துச்சா? விக்கல் சிக்கல் இப்படிலாம் பண்ணுவார்னு நீங்கள் நினச்சிங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.